Hello friends, welcome to my channel Lovely Lifestyle. இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது ரெசிபி எப்படி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நான் இது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து நான் சரி வாழையில சமைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ரெசிபி தெரியறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை வாழையில வச்சு கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி எனக்கு தெரிஞ்சது நான் ஸ்டஃப் பண்ணி என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அப்புறமா இது மாதிரி ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ரான்னு கற்றுட்டு அதுக்கப்புறமா நான் ரொட்டீனாக செஞ்சு என் பசங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சு ஒரு நாள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு சாதத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குன்னா இதை மட்டும் கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் சில்லி பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஓகேவா, அதையும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை அந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ இது கூடவே வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச மசாலா வந்து மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மீன் வந்து பெரிய மீனாக இருக்கிறதுனால நான் சைடில் ஃபுல்லாக நான் வந்து கத்தியில் கீறி விட்டுருக்கேன். மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும்ல. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் கீழே கொஞ்சம் நல்லாவே அது ஊறிடும். அதனால் ஃபுல்லாக 2 பக்கமும் நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளேயும் இது பெரிய மீன் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளேயும் சைடில் கட் பண்ணியிருப்போம்ல அதுக்குள்ளேயும் நான் அப்ளை பண்ணி இதை நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு கையளவு பூண்டு. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சிடுவோம். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீனை நார்மல் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு மீனை வந்து நார்மலாக நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பொரியும் போது மேலே ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கோட அர்த்தமே அதில் தான் இருக்குது. ஃபுல்லாக அவங்க கோகனட் ஆயிலில் தானே சமைப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப கம்ப்ளீட்டாக பொரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஆனியன் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். மீன் வந்து ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வந்து வர அந்த டைமில் என்ன பண்ணுறேன், நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்ந்துட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 10 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஃபிஷ்ஷில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அப்புறம் கண்டிப்பாக சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும். ஸோ இதை போட்டுட்டு வதக்கிட்டு நல்லா கொதிக்கும், நல்லா பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்கிற விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா அடி பிடிக்கும்ல, அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதில் உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு மட்டும் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், தெரியுதா? ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். இதுவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாழலை எடுத்து டைரெக்டாக நம்ம மீன் உள்ளே வச்சு மடிச்சிங்கன்னா வந்து அது கிழிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக ஃப்ளேமில் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வச்சிங்கன்னா லைட்டாக வெந்துடும் அந்த வாழையில். அதுக்கப்புறம் நம்ம மீனை வச்சு கட்டும் போது அது கிழிகிற அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி நெருப்பில் காமிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மசாலாவை நான் ஃபஸ்ட்டு கீழே மீன் வைக்கிறதுக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு கரண்டி அளவு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் மீன் எடுத்து பொரித்து வச்சோம்ல ஒரு 80% குக்கான மீனையும் நான் எடுத்து இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம திரும்ப மசாலாவை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இது குக் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் வந்து பசங்களுக்கு மெயினாக வேறு எதுவுமே நம்ம காயோ இல்லைனா வேறு சாதமோ கொடுக்க தேவையில்லை. இது மட்டும் அவங்க சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழேயும் மேலேயும் இதை ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஊறணும்லாம் தேவை கிடையாது. நம்ம உடனே ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த வாழை இலையை நான் வச்சு நான் ரேப் பண்ணுறேன் ஃபுல்லாக. கயிறு இருக்கும்ல, வெள்ளை கலரில் பூ கட்டுற கயிறு, அந்த மாதிரி எந்த கயிறு இருந்தாலும் சரி அதில் நம்ம கட்டிக்கோங்க டைட்டாக, எங்கேயுமே ஓப்பன் ஆகாத மாதிரி. ஏன்னா ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து குக் பண்ணும் போது அந்த மசாலாலாம் இறங்கி வந்துடும் அந்த வாழையை விட்டு. அதனால் எங்கேயும் லீக் ஆகாத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெயில். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சைட்லேயே அந்த வாழையோட கீழேயே வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 8 to 10 minutes ஒரு சைடு வைக்கலாம். ஸோ இப்போ இலை வந்து கம்ப்ளீட்டாக கலர் மாறிடுச்சு. ஸோ அந்த சைடு நல்லா ஃபிஷ் வெந்துருச்சு அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சைட்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன். இது சின்ன மீனாக இருந்தால் ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வாங்கினது பெரிய ஃபிஷ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திருப்பெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் மீடியமான சைஸ் உள்ளது வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துட்டேன். இலை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதனால் ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ஷில் போட்ட மசாலாவும் ஃபிஷ்க்கு மேலே நம்ம போட்டோம்ல ஒரு கிரேவி மாதிரி, அதோடு சேர்ந்து இந்த வாழையோட ஃப்ளேவரும் சேர்ந்து அது குக்காக இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு தடவை. வேலை தான், ஆனாலும் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலே அப்படியே கிறிஸ்பியாக அந்த தோல் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக பொரிஞ்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த ஃபிஷ் சாப்பிடும்போது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. ஸோ மேலே சும்மா கொத்தமல்லி ஒரு ஃபைனல் டச்சுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ குழந்தைங்களாம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவே விரும்பி ஆசையாக சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.